அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தமிழக பட்ஜெட்டில் இடம்பெறும் திட்டங்கள் குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்ன விஷயங்கள் குறித்து இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது? அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியத்துவம் என்ன? திலகவதி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முன்னதாக 12 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த கூட்டம் 15 நிமிடங்களுக்கு முன்னதாகவே தற்போது தொடங்கியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் தலைமைச்சரகம் வந்தடைந்தார். அவர் வந்ததுமே இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து அமைச்சரவையில் ஆலோசிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. திலகவதி, குறிப்பா பட்ஜெட், பொது பட்ஜெட், தமிழ்நாடு அரசுடைய இந்த 2025-26 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் மார்ச் 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய முக்கியமான திட்டங்கள், அறிவிப்புகள் தொடர்பாக இன்றைய அமைச்சரவையில் விவாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முழு பட்ஜெட்டை தமிழ்நாடு அரசு இந்த வருடம் தான் தாக்கல் செய்ய முடியும். அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இடைக்கால பட்ஜெட்டாக தான் தாக்கல் செய்ய முடியும். அதனால் இது திமுக ஆட்சி காலத்துடைய முழு பட்ஜெட்டாக, இந்த ஆட்சி காலம் முடிவதற்கு முன்பாக தாக்கல் செய்யக்கூடிய முழு பட்ஜெட் என்பதால் முக்கியமான அறிவிப்புகள் இதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால இந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழக அமைச்சரவையில் அதற்கான ஒப்புதல், திட்டங்கள் வகுப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு பட்ஜெட்டுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் தொழில்துறை, அதே போல மின்சாரத்துறையில் பல்வேறு தொழில்துறைகளுக்கான இந்த திட்டங்கள், விரிவாக்க திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது, மின்சாரத்துறையில் பல்வேறு விதமான அரசுடைய கொள்கைகளை வகுப்பது உள்ளிட்டவைகள் குறித்தும் தமிழக அமைச்சரவையில் ஆலோசிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இவையெல்லாம் தவிர்த்து இந்த இருமொழி கொள்கை விவகாரம் தற்போது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே ஒரு கொள்கை, தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையை கடைபிடித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. அதாவது இந்த சிபிஎஸ்இ பள்ளியை தொடங்க வேண்டும் என்றால் மாநில அரசுடைய அந்த என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் தேவையில்லை என்றத மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. மாநில அரசு இடம் இருந்தக்கூடிய அந்த அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு தகவல் தெரிவித்தால் போதும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாகவும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம். இருமொழி கொள்கை தொடர்பாக ஒரு அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு முன்னதாக தமிழக அமைச்சரவையில் இது தொடர்பாக விவாதித்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை, அதனையும் தாண்டி இருமொழி கொள்கை தொடர்பாகவும் முக்கிய அறிவிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி ஸ்டாலின், உங்களுடைய விவரங்களுக்கு.